பாஜகவின் கள்ளக்குழந்தை திமுக, செல்லப்பிள்ளை அதிமுக என காங்கிரஸ் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மின்தடை, குடிநீர் பிரச்சினை விவகாரத்தில் திமுக அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அபிஷியலா திமுக காங்கிரஸ் கூட்டணி சுத்தமாக உடைந்து விட்டது. இதுல எல்லையற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு உண்மையான காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி துரோகிகள் என்றும் ராகுல் காந்தி அவர்களை துரோகி என்றும் தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட திமுக 20 வருடம் ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது. நீங்க மத்தியில ஆட்சியில இருந்தீங்க, மாநிலத்தில் ஆட்சியில இருந்தீங்க. மத்தியில மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது எப்படி நீங்க அது சரியா வரும்? அது இது திமுக கொண்டு வந்த ஒரு பாலிசி. எப்படின்னா மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயமா ஆட்சி செய்யணும்னு இதை உடைச்செறிஞ்ச முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறார். இந்தியாவின் முகம் ஸ்டாலினா. இந்தியாவின் முகம் ஸ்டாலின்ங்கிறவர் ஏன் குளத்தூர்ல தோத்து போனாரு? தமிழ்நாட்டுல இருக்க குளத்தூர்ல தோத்து போனது இந்தியாவின் முகமா? இந்தியாவின் முகம் என்றுமே ராகுல் காந்தி மட்டும்தான். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி மட்டும்தான். நான் என்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி. எப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமில்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எழுச்சியா வந்துருச்சு. தமிழ்நாட்டிலயும் அடுத்து எழுச்சியா வரப்போகுது. இன்னைக்கு நீங்க திமுக தீர்மானம் போட்டாங்க அப்படி இப்படிங்காங்க. திமுக கூட்டணியே இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா போனா 12% ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். 25 கட்சி கூட்டணி வச்சு வாங்கின திமுக இன்னைக்கு விஜயை பார்த்து மைனாரிட்டி கட்சி 107 சீட் தான் இருக்கு, எங்களை வச்சுதான் ஆட்சி ஓடுன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு?